சோத்திரம். என் பேர் கன்னியாம்மா. ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ப்ரேயர் சேனல்லாம் போட்டுட்டு வந்திருக்குது. இப்போ பிசாசு பிடிச்சது பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள்லாம் பார்த்துன்னுக்குறீங்க. ப்ரேயர் மூலிமா பரிசுத்த தேவாலயத்தெல்லாம் பார்த்துருக்குறீங்க. அந்த சேனலில் நீங்கள் இந்த ப்ரேயர் அந்த ஜெப ஆராதனை யார் யார் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ அவங்க எனக்கு தெரியப்படுத்தணும். இப்போ யார் யார் பார்த்துன்னுக்குறீங்கன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த தடவை நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பரெல்லாம் யூடியூப்பில் போடுவோம். அப்போ நீங்கள் யார் யார் இந்த ஜெபத்தில் கலந்துக்கிறீங்க, யார் யார் பார்த்துன்னுக்குறீங்கன்ட்டு அவங்க பேர் எனக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேர் ஒரு சின்ன கதை கிடச்சாலும் அப்போ இந்த சினிமா நடிக்கிறவங்களாம் சினிமா கதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு நல்ல முக்கியமான ஒரு சாட்சி தான், ஒரு நல்ல கதை தான் இது. ஒன்று சொல்கிற ஒவ்வொரு சாட்சி வந்து அது இந்த தேசத்தை ஒரு கலக்கக்கூடிய ஒரு செய்தி தான். அப்படி ஒரு அற்புதமாக கர்த்தர் என்னை நடத்தி வந்திருக்கிறாரு. நான் இந்து மதத்தை சேர்ந்ததான் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு அற்புதமாக அப்பா என்னை நடத்திட்டு வந்துக்கிறாரு. நான் வந்து புதுசு கிடையாது. கிறிஸ்துக்குள்ள வந்து கரெக்டாக 10 வருஷம் ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எதுவும் பண்ணாமல் ஒரு சைலண்ட்டாக அந்த ப்ரேயருக்கு சர்ச்சுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது அப்படியே இருந்துட்டேன். எதுவும் பண்ணதில்லை. என்னோடய நோக்கமே என்னென்னா கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், எதையாவது சாதிக்கணும். அதுக்காக தான் சரி அட்லீஸ்ட் இந்த ஜெப ஆராதனை ஒரு சாட்சி சொல்லி ஜெப ஆராதனை பண்ணி யூடியூப்லையாவது போடலாம் அப்படின்னு சாட்சியாவது ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் முக்கியமாக நீங்கள் யார் யார் இந்த ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிறீங்களோ அவங்கள்ட்ட எங்களுக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் போடும்போது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி தெரியப்படுத்தணும் யார் யார் பார்த்துன்னுக்குறீங்கன்னா. அப்போ உங்களுக்காக உங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சு உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக நான் வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா அந்த ப்ரேயர் பார்த்துட்டு போயிட்டால் மட்டும் போதாது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். என்னை எப்படி கர்த்தரை விடுதலை ஆக்கினாரோ அதே போல் உங்களுக்கு கர்த்தரை விடுதலை ஆக்குவார் நான் ஜெபம் பண்ணும்போது. அப்போ இன்றைக்கி ஜெபமெல்லாம் ஆராதெல்லாம் தமிழில் தான் பாடுறேன். இப்போ ஒரு பாட்டு வந்து கன்னடத்தில் பாட போகிறேன், ஜீசஸ் சாங்கு. 5 ಕಲ್ಲು ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசயோ ನಡೆಯಲ್ಲಿರುವುದು. 5 ಕಲ್ಲು ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசயವು ನಡೆಯಲ್ಲಿರುವುದು. ಜನರು ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಸುರಿಸಲಿರುವರು. ಒಡೆದನೆಯ ತಾವಿ ನೆತ್ತಿಯಿಟ್ಟು ಸಾತನೆಯ ಕೋಳಿಯಾಗೆ ಕೆಳಗೆ ಬಿತ್ತು. ಒಡೆದನೆಯ ತಾವಿ ನೆತ್ತಿಯಿಟ್ಟು ಸಾತನೆಯ ಕೋಳಿಯಾಗೆ ಕೆಳಗೆ ಬಿತ್ತು. ಒಂದ ಮುಣಪ ಕಲ್ಲನು ಒಂದ ಕಡೆಯಲ್ಲಿಟ್ಟು, ಒಂದ ಮುಣಪ ಕಲ್ಲನು ಒಂದ ಕಡೆಯಲ್ಲಿಟ್ಟು, ಕಲ್ಲೆಟ್ಟು ಒಂದೇ ಎಟ್ಟು ಮರಣದೇಟು, ಕಲ್ಲೆಟ್ಟು ಒಂದೇ ಎಟ್ಟು ಮರಣದೇಟು. ಒಂದ ಮುಣಪ ಕಲ್ಲನು ಒಂದ ಕಡೆಯಲ್ಲಿಟ್ಟು, ಒಂದ ಮುಣಪ ಕಲ್ಲನು ಒಂದ ಕಡೆಯಲ್ಲಿಟ್ಟು, ಕಲ್ಲೆಟ್ಟು ಒಂದೇ ಎಟ್ಟು ಮರಣದೇಟು. 5 ಕಲ್ಲು ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசಯವು ನಡೆಯಲಿರುವುದು. ಜನರು ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಸುಧಿಸಲಿರುವರು. ವೈರಿಗೆಲ್ಲ ಸಲ್ಲಿಸುವ ಕಕ್ಕವು ಅದು ವಿಧಿಯೋ ನನ್ನ ದೇವರ ಕಕ್ಕವೇ. ವೈರಿಗೆಲ್ಲ ಸಲ್ಲಿಸುವ ಕಕ್ಕವು ಅದು ವಿಧಿಯೋ ನನ್ನ ದೇವರ ಕಕ್ಕವೇ. ಕಕ್ಕವಿಡದ ಸೈನ್ಯವೇ ನನಗೆ ಬೇಡ, ಕಕ್ಕವಿಡದ ಸೈನ್ಯವೇ ನನಗೆ ಬೇಡ. ಒಂದು ಕೊಲಗೊಲೆಗೆ ತಿಪ್ಪಟ್ಟಿಗೆ ಸಾಕಣೆಗೆ, ಒಂದು ಕೊಲಗೊಲೆಗೆ ತಿಪ್ಪಟ್ಟಿಗೆ ಸಾಕಣೆಗೆ. ಕಲವನ್ನು ಕೆಳಗೆ ಹಾಕಿ ನೀಡುವಡೆ, ಬೆಂಕಿ ಕಂಡು ಓಡುವುದು ವೈರಿ ಪಡೆ, ಬೆಂಕಿ ಕಂಡು ಓಡುವುದು ವೈರಿ ಪಡೆ. 5 ಕಲ್ಲು ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசಯವು ನಡೆಯಲಿರುವುದು. ಜನರು ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಸುಧಿಸಲಿರುವರು. ಸಂಸೋನ್ ನನ್ನ ವೈರಾಗ್ಯ ನಿನಗಿದ್ರೆ ನೀನು ಆಪ್ತ ಪರ್ವ ಸಿಂಹವನ ಸೀಳುವೆ. ಸಂಸೋನ್ ನನ್ನ ವೈರಾಗ್ಯ ನಿನಗಿದ್ರೆ ನೀನು ಆಪ್ತ ಪರ್ವ ಸಿಂಹವನ ಸೀಳುವೆ. ನಿನ್ನ ಬಿಡುವುದರಿಂದ ಪಿನ್ನಾಲು ದೊರಕುವುದು, ನಿನ್ನ ಬಿಡುವುದರಿಂದ ಪಿನ್ನಾಲು ದೊರಕುವುದು. ಬಲಭಕ್ತನಂದ ಮಧುರವೂ ದೊರಕುವುದು, ಬಲಭಕ್ತನಂದ ಮಧುರವೂ ದೊರಕುವುದು.
கையலி அற்புத கல்லு ஜோபலி அதிசயவும் நடையில் இರುವುದು. 5 கல்லு கையಲಿ அதிசಯ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசயವು ನಡೆಯಲಿರುವುದು. ಜನರು ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಸುಧಿಸಲಿರುವರು. ಸೈತನ ಕಂಡು ಸೆದಪಡಿಸಿ ಓಡಿಸೋಣ, ಅದನ್ನ ಸೈನ್ಯವನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಓಡೋಣ. ಸೈತನ ಕಂಡು ಸೆದಪಡಿಸಿ ಓಡಿಸೋಣ, ಅದನ್ನ ಸೈನ್ಯವನ್ನು ಓಡಿಸಿಕೊಂಡು ಓಡೋಣ. ಯೇಸುಗಾಗಿ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡೋಣ, ಜೈವಂದ ಯೇಸುಗಾಗಿ ಬಾಳೋಣ, ಜೈವಂದ ಯೇಸುಗಾಗಿ ಬಾಳೋಣ. ಮರಣವನ್ನ ಗೆದ್ದು ಎದ್ದು ಬಂದನು, ನಮಗೆ ಸೋಲಲ್ಲ ಜಯವನ್ನೇ ನೀಡಿದನು, ನಮಗೆ ಸೋಲಲ್ಲ ಜಯವನ್ನೇ ನೀಡಿದನು. 5 ಕಲ್ಲು ಕೈಯಲಿ ಅರ್ಪದ ಕಲ್ಲು ಜೋಬಲಿ அதிசಯವು ನಡೆಯಲಿರುವುದು. ಜನರು ನಾಟ್ಯ ಮಾಡಿ ಸುಧಿಸಲಿರುವರು. சூப்பர். இன்னைக்கு ஒரு நல்ல வசனம் சொல்ல போகிறேன். நான் சொன்னதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். யாராக இருக்கலாம், அந்த தேசத்தில் நீங்கள் யார் இந்த யூடியூப் மூலமாக இந்த ப்ரேயர் பார்த்துட்டீங்களோ, முக்கியமாக நான் இந்த சொல்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் பைபிளெல்லாம் எடுத்து படித்து சொல்ல மாட்டேன். என்னோட வசனத்தை சொல்லுவேன், நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? நான் சொல்கிற ஒவ்வொரு சாட்சியும் சொல்கிறது கேட்கணும். அவரோட சித்தலமாக அனாவசியமாக எனக்கு தெரியாமல் யார் ஒருவரும் இந்த நான் சொல்கிற ஒவ்வொரு சாட்சிகளை வச்சு கதை எழுதவும் கூடாது. ஏன்னா அவள் எதுவாக இருந்தாலும் எனக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அது வந்து ஏசப்பாவே செஞ்சுருக்கிற ஒரு அற்புதம். ஒவ்வொன்றும் அவரும் செஞ்சுக்கிற நடத்தி வந்துக்கிற விதத்தை தான் நாங்கள் சாட்சியாக சொல்லின்னு இருக்கிறோம். அதனால் இன்றைக்கி எதுவும் நான் சாட்சியெல்லாம் சொல்ல போகிறதுல முதல்ல நீங்கள் யாராவது இந்த ப்ரேயரில் கலந்துக்கிறீங்கன்னு எனக்கு முதல்ல தெரியப்படுத்தணும். அப்புறம் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது நாங்கள் சாட்சி மறுபடியும் அந்த பிசாசு பிடிச்சது பாதையில் நிறுத்திருக்கிறோம் இல்லையா, அதை நான் சொல்லிக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கே தெரியும், ஏசு கோவம் கண்டு சாபத்தால் ஒரு ஊரே அக்கினியாக மாற்றினாருண்டு. ஆமாம், இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டு நீங்கள் அலட்சமாக எடுத்துக்க கூடாது. யார் இந்த பெயரில் பார்த்தாலும் எனக்கு உடனே தெரியப்படுத்தினா, யார் வருடம் நான் சொல்கிற சாட்சி வச்சு கவிதை எழுதக்கூடாது. அப்படி எழுத மாதிரி தான் முதல்ல எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். அப்புறம் நான் சொல்கிற சாட்சியெல்லாம் கேட்குறதுக்கு கதை எழுதுறதுக்கு கவிதை சாக்கு சின்ன நடிக்கிறதுன்னா கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் சொல்கிற சாட்சி அவ்வளோ ஒரு அற்புதமாக அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அவங்க இன்னும் 2 லைன் தான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் ஃபுல்லாக சொல்லி முடிக்கல. அதனால அவங்களுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நான் சொல்கிற ஒவ்வொரு சாட்சி. அதனால யாராக இருந்தாலும் சரி முதல்ல எனக்கு தெரியப்படுத்திடணும். சரிங்களா? அது எனக்கு எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது, போராட்டங்க இருக்குது. எனக்கு நண்பருங்க இருக்கிறாங்களே, எனக்கு சத்துருங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனாலும் ஏசப்பா என்ன சொல்கிறாரு தெரியுமா, வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எகித்து நின்று கொடுப்பிடிப்பார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எகித்து நின்று கொடுப்பிடிப்பார். ஆமே. அதனால தான் எதை பற்றி நான் கவலைப்படுறதில்ல. அவர் மேலே பாரத்தை வச்சுருவேன், அவர் பார்த்துக்குவார் எல்லாமே. அப்புறம் இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சத்துருங்க இருக்கிறாங்களா, அவங்க சத்துருங்களால் பிரச்சனைகள் வருதா, இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் எகித்து நின்று கொடுப்பிடிப்பார். அந்த வசனத்தை தியானம் பண்ணிக்க. நீங்கள் அது உங்களோட உங்களுக்கு எவ்வளோ பேர் சத்துருங்கன்னா கூட அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். அதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார், சோத்திரம் ஏசப்பா. அதனால அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஏசு கோபம் என்று சாபத்தால் ஒரு ஊரே அக்கினியாக மாற்றிருக்கிறான்னு. நீங்கள் அனாவசியமாக இந்த ப்ரேயரில் பார்த்துட்டு யாராவது தேவையில்லாத கற்பனை எல்லாம் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா இது அவரு ஏசப்பா நடத்தி வந்த இதை என்ன அப்படி நடத்தி வந்தார். அதெல்லாம் என்ன சொல்ல போனால் அது சிரிக்கிற விஷயமே இல்லை. அவ்வளோ துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ ஒரு கண்ணீர், அவ்வளோ ஒரு பள்ளத்தாக்கில் நான் நடத்தியிருக்கிறார் அப்போ என்ன. அப்படியே நான் கடந்து வந்த பாதை அப்படி சொல்ல போனால் ஒருத்தருக்கு வீட்டில் அழுகுதான் வருமே. நானும் எதை பற்றி கவலைப்படுறதில்ல, எப்பயுமே சிரிச்சிங்க சந்தோஷமாக இருக்கிறதால தான். எதுவாக இருந்தாலும் அவர் மேலே பார்த்து வச்சுட்டு பேசாமல் ஆகிடுவேன். என்ன நடந்தாலும் சரி அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு. சோத்திரம் 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 ஏசப்பா. இந்த நாளில் ஏசப்பா
அப்போ ஜெப ஆராதனையில் கலந்துக்கிற அநேக ஜனங்கள் அநேக குடும்பத்தை அப்பா இந்த நாளில் உங்களோட கருத்தில் ஒப்பட ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா அவங்கள மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா ஏசப்பா. அப்போ ஒவ்வொரு நாளும் அப்போ எப்படி அப்போ என்ன பிசாசுங்க பிடியிலேருந்து விடுதலை ஆக்கி ஏசப்பா. அப்போ ஒவ்வொரு நாளும் எப்போ என்ன நடத்தி வந்தீங்களா ஏசப்பா. குடும்பத்தை பாதுகாத்து வந்தீங்களா ஏசப்பா. அதே போல் ஏசப்பா. அப்போ இந்த ஜெப ஆராதனையில் கலந்துக்கிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்போ நீங்கள் அற்புதமாக நடத்தி வரணும் ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. ஏசப்பா அநேக ஜனங்களுக்குள்ள அநேக குடும்பத்தில் ஒரு சமாதான சந்தோஷத்துக்கு கடந்து வரட்டும் ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்போ அந்த பரிசுத்த தேவாலயம் ஏசப்பா. அப்போ அந்த ஆலயம் அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா. அப்பா இந்த கர்நாடகா அதாவது பெங்களூர் ஏசப்பா. அப்போ இந்த கர்நாடகாவில் அநேக ஜனங்க குடும்பத்தை ஏசப்பா அங்கே ஏசப்பா. அப்பா மன்னி ஏசப்பா. ரட்சி ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அங்கடைய பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா. அப்பா இந்த தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா அங்கே கருத்தோட ஏசப்பா. அப்பா மன்னி ஏசப்பா. ரட்சி ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்தில் சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்போ இடி தேசத்தில் இருக்கிற ஏசப்பா. அப்பா அதாவது குடிப்பழக்கத்துக்கு போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற அநேக ஜனங்க குடும்பத்தை ஏசப்பா அங்கே கருத்தில் ஒப்போட ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்தை சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்பா அந்த குடிப்பழக்கத்திலிருந்து போதை பொருளிலிருந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக ஏசப்பா. அப்பா தப்பு வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. தப்பு வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. சோதர ஏசப்பா. படி தேசத்தில் இருக்கிற ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா அதாவது விவசாயம் பண்ணுற வியாபாரம் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுற வேலைக்கு போகிற அநேக ஜனங்க குடும்பத்தை ஏசப்பா அங்கே ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சி ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா உங்களுக்கு சித்தமில்லாத பிஸ்னஸ் உங்களுக்கு விருப்பமில்லாத பிஸ்னஸ்களை தடுத்து நிறுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா. அப்பா கட்டுகளாலே செய்வினைகளாலே மாய மந்திரத்தாலே மருந்துகளாலே பிசாசுகளாலே நரபலிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா உங்க கருத்தில் ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை அப்பா அந்த கட்டுகளை சேவந்த மாய மந்திரத்தை பிள்ளை சூனத்தை பிசாசுங்க பிடில அந்த நரபலிலிருந்து அப்பா விடுதலை ஆக்குறதுக்காக நன்றி ஏசப்பா. தப்பு வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா தேசத்தில் ஏசப்பா. அப்பா அதாவது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா உங்க கருத்தில் ஒப்பட ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. சோதர ஏசப்பா. சோதர ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா. படி தேசத்தில் ஏசப்பா. அப்போ அதாவது சாமி அடிங்க பூசாலிங்க பொய் சொல்கிறவங்க வருவானிங்க சினிமாவில் நடிக்கிற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா இன்றைக்கு உங்கள் கருத்தில் ஒப்பு கூட ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. சோதர ஏசப்பா. பலவடத்துக்கு ஏசப்பா. அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகட்டும் ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ஏசப்பா. அப்படி தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ஏசப்பா அங்கே ஏசப்பா. மன்னி ஏசப்பா. ரட்சி ஏசப்பா. அப்படி தேசத்தில் இருக்கிற ஏசப்பா அதாவது வலி வேதனைகளாலே வியாதிகளாலே கொள்ளை நோய்களாலே வியாதிகளாலே அப்பா பாதிக்கப்படுற அநேக ஜனங்க அநேக குடும்பத்தை ஏசப்பா அங்கே கருவத்தில் உள்ள ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாகுது ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை
ஏசப்பா. அப்பா அந்த வலி வேதனை இந்த வியாதியிலேருந்து கொள்ளை நோயிலேருந்து வியாதியிலேருந்து அப்பா விடுதலை ஆக்குனதுக்காக நன்றி ஏசப்பா. அப்பா தப்ப வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. தப்ப வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா என்னோட ரத்த சம்மந்தப்பட்டிருக்கிற அநேக ஜனங்க குடும்பத்தை ஏசப்பா உங்களுக்கு அறிவித்தது ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா அங்குடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகுது ஏசப்பா. சோதர ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா. அப்பா இந்த ஏசப்பா. அப்பா நான் ஆரம்பிச்சு வச்சுக்கிறேன் ஏசப்பா. அந்த பரிசுத்த தேவாலி ஏசப்பா. அப்பா அந்த தேவாலயத்தை அப்பா அங்குடைய கருத்தில் போடு ஏசப்பா. அப்பா அதை ரட்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதிச்சு கொடுங்க ஏசப்பா. ஆசீர்வதிச்சு விடு ஏசப்பா. அப்பா அங்கட வசூல் ஏசப்பா. அப்பா அந்த தேவாலயம் ஏசப்பா இடி தேசத்துக்கு தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்கு அப்பா அப்பா ஆசீர்வாதமாக ஏசப்பா. ஏசப்பா ஆமாம் ஏசப்பா. அப்பா இடி தேசத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை ரச்சதுக்காக ஏசப்பா. ஏசப்பா ஆமாம் ஏசப்பா. அந்த பிரேரப்பா நான் பண்ணுற ஜப ஆராதனையில் கலந்துக்கிற அநேக ஜனங்களை அநேக குடும்பத்தை கொடுக்க ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிட்டு ஏசப்பா. ஏசப்பா சோதர ஏசப்பா. அப்பா என் கூட பிறந்த சகோதர சகோதரிங்க அநேக ஜனங்க குடும்பத்தை ஏசப்பா உங்களுக்கு ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிட்டு ஏசப்பா. ஏசப்பா. ஏசப்பா சோதர ஏசப்பா. அப்பா இந்த நாள் கூட அப்பா எங்களை எங்கள் குடும்பத்தை என்னை முழு உள்ளத்தோட உங்கள் கருத்தில் ஒப்படு ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிட்டு ஏசப்பா. ஏசப்பா ஆமாம் ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா. அப்பா இந்த தேசத்தில் ஏசப்பா. அதாவது சினிமாவில் நடிக்கிற அநேக ஜனங்களே அநேக குடும்பத்தையும் அப்பா இந்த நாளில் கூட அப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா. ஆமாம் ஏசப்பா. அப்பா அநேக ஜனங்களே அநேக குடும்பத்தை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. அப்பா ஒத்திரி பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. ஒத்திரி சாபங்களை மன்னிங்க ஏசப்பா. ஒத்திரி குற்ற குறைகளை மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா ஆத்மா ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா ஆத்மாவை போல வாழக்கூடும் ஏசப்பா. ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிட்டு ஏசப்பா. ஏசப்பா அப்பா ஏசப்பா. அப்பா இந்த நாளில் கூட ஏசப்பா. ஏசப்பா. அப்பா இந்த நாளில் பிறந்த சிறு பிள்ளைலேருந்து பெரிய பிள்ளைங்க அநேக வாலிப பிள்ளைங்களை அப்பா அங்கடி கருத்தில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடி பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிடு ஏசப்பா. ஏசப்பா ஆமாம் ஏசப்பா. அப்பா இந்த பூமியில் உள்ள சகல பரிசுத்தமான அப்பா அங்க கருத்தில் ஒப்பு விடு ஏசப்பா. அப்பா மன்னிங்க ஏசப்பா. ரச்சிங்க ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிடு ஏசப்பா. ஏசப்பா அப்பா உங்களுக்காக பரிசுத்தமாக வாழ்றவங்க எந்த இடத்துல விழுந்து போயிருந்தாலும் ஏசப்பா இப்போதை எழும்பி பிரகாசிக்க உதவி செய்ய ஏசப்பா. ஆசீர்வதி ஏசப்பா. அப்பா அங்கடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாகிடு ஏசப்பா. வரிப 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 பர 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 சோதர ஏசப்பா. 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 14 இந்த சிறு ஜபத்தை கேட்டதுக்காக ஏசப்பா. அப்படியே செஞ்சு முடிச்சதுக்காக ஏசப்பா. அப்பா உங்களுக்கு கொடான கொடி சோதர ஏசப்பா. கொடான கொடி ஏசப்பா. சோதர ஏசப்பா. அங்களுடைய சமூகத்தே எங்களுக்கு முன்பாக ஏசப்பா. அப்பா பாதுகாத்து ஏசப்பா. ஏசப்பா எங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் உண்டாக ஏசப்பா. துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கே செலுத்துகிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். சோத்திரம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. எது வந்தாலும் சரி எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க. ஃபோன் நம்பர் போடுறோம். தாட்டி ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்பில் போடுவோம். உடனே எனக்கு இந்த ப்ரேயர் பார்க்கும்போது நீங்கள் யார் யார் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் பேரெல்லாம் எழுதி வச்சு நான் டெய்லி வீட்டில் ஜெபம் பண்ணுவேன். அவங்க சினிமாவில் நடிக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் சினிமாவில் நடிக்கிற ஜனங்களுக்காக ஜெபமே பண்ண மாட்டாங்க கிறிஸ்துக்குள்ளே. நானெல்லாம் அப்படிலாம் இல்லை. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க படம் நல்லா பாஸ் ஆகணும், அவங்களுக்கு நல்ல பேர் வரணும், அதுக்காகவும் ஜெபம் பண்ணுவேன். நான் யாராக இருந்தாலும் சரி எனக்கு தெரியப்படுத்துங்க சரிங்களா. இந்த ஜெப ஆராதனையில் கலந்துக்கிற அநேக ஜனங்களுக்கு அநேக குடும்பத்துக்காகவும் காட் பிளஸ் யூ.